தமிழ்நாட்டில் கோடை காலத்தில் திருநெல்வேலி மாவட்டத்தில் நல்ல மழை பொழிவு, விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தார்கள். ஒரு பக்கம் விவசாயிகள் மகிழ்ச்சி என்றாலும் நீண்ட நாள் நெற்பயிரிட்ட விவசாயிகள் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். குறிப்பாக திருநெல்வேலி மாவட்டம் ராதாபுரம் தாலுகாவில் உள்ள பெருங்குடி பகுதி 2, சீலாத்திகுளம், கோட்டைக்கரக்கணம் உட்பட பல கிராமங்களில் விவசாயிகள் அறுவடைக்கு தயாராக இருந்த நெற்பயிர்கள் முழுமையாக 10 நாட்கள் தொடர்ந்து மழை பெய்ததால் அறுவடை செய்ய முடியாத நிலை ஏற்பட்டு முழுமையாக அது நீரில் முளைத்து விட்டது. எந்த பலனுமே இல்லாத நிலைக்கு ஏற்பட்டு விட்டது. குறைந்தபட்சம் விவசாயிகள் இடுபொருள் விலை அதிகம், அதே போல சம்பளம் அதிகம். ஒரு ஏக்கருக்கு குறைந்தபட்சம் 25,000 ரூபாய் செலவு செய்து அறுவடை செய்கின்ற நேரத்தில் இப்படிப்பட்ட பாதிப்பு ஏற்பட்டது மிக வேதனையாக இருக்கின்றது. இந்த பெருங்குடி பகுதி 2 மட்டுமே கிட்டத்தட்ட 50 ஏக்கருக்கு மேல் பாதிப்பு ஏற்பட்டிருக்கின்றது. நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்களுடைய கவனத்திற்கும் வேளாண் துறை அமைச்சர்களுடைய கவனத்திற்கும் நம்முடைய மாவட்ட ஆட்சியர் மூலம் திருநெல்வேலி மாவட்டத்தில் எங்கெல்லாம் மழையால் பாதிக்கப்பட்டு விவசாயிகள் அறுவடைக்கு தயாராக இருந்த நெல் பாதிக்கப்பட்டிருக்கின்றதோ அவற்றையெல்லாம் கணக்கிட்டு நம்முடைய மாண்புமிகு முதல்வருடைய கவனத்திற்கு சொல்லி இப்படி ஏழை கஷ்டப்படுகின்ற விவசாயிகளுக்கு பாதிப்பு இல்லாத அளவுக்கு நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள் நிவாரணம் வழங்க வேண்டும் என்று விவசாயிகள் விரும்புகின்றார்கள். நிச்சயமாக இந்த அரசு, விவசாயிகளுடைய அரசு, நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள் தக்க நடவடிக்கை எடுத்து பாதிக்கப்பட்டவர்களுக்கு நல்ல நிவாரணம் வழங்குவார்கள் என்று நம்புகிறேன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.